தெய்வத்தின் குரல் 3ஆம் பாகம். இதில் காந்தர்வ வேதம் என்ற தலைப்பின் கீழ் ஆழப்பதியும் ஆற்றல் என்ற தலைப்பில் வாசிக்கலாம். நவரசங்களை ஈஸ்வரபாரமாக சேர்த்து தர்மத்தோடு சேர்த்து ராமாயணம், மகாபாரதம், புராணங்களையும் மகான்களுடைய சரித்திரங்களையும் நாடகமாக போட்டால் அதற்கு மனசிலே புகுந்து வேலை செய்யும் சக்தி அதிகம். சோஷல் தீம் அது இது என்று கெட்டதற்கு நாடகக் கலையை பிரயோஜனப்படுத்துவது நம் தப்புதான். காந்தி சொல்லியிருக்கிறார், சிரவண பித்ருபக்தி நாடகம் என்று. சின்ன வயசில் அவர் பார்த்த டிராமா அவர் மனசில் ஆழ பதிந்து விட்டதாக. பித்ருபக்தி பற்றி எத்தனை வியாசம் படித்தாலும் உபதேசம் கேட்டாலும் இப்படி ஜீவனுள்ள பாத்திரங்கள் அதை நடித்து காட்டுவதில் ஏற்படுகிற மாதிரி டீப் இம்ப்ரெஷன் உண்டாக்க முடியுமா? பாரத கதை சொல்வதையும் பாரத கூத்து ஆடுவதையும் தான் பொதுஜனங்களின் அபிவிருத்திக்கான மிகப்பெரிய பணியாக பழைய கால ராஜாக்கள் கருதி அதற்கு சகல வசதிகளும் மானியங்களும் கொடுத்து பேணியிருக்கிறார்கள். பல்வேறு இடங்களை, பல நூற்றாண்டுகளைச் சேர்ந்த கல்வெட்டுக்களை பார்த்தாலே தெரியும். காதால் கானத்தோடு கேட்கதற்கு பேச்சையும் எழுத்தையும் விட அதிகம் சக்தி உண்டு. இதைவிடவும் விஷுவல் ஆர்ட் என்பதாக கண்ணாலும் பார்ப்பதற்கு இன்னும் ஜாஸ்தி சக்தி இருக்கிறது. பேச்சு, பாட்டு ஆகியவற்றோடு சேர்ந்த நாடகம், பாட்டோடு மட்டும் சேர்ந்த நாட்டியம் ஆகிய இரண்டு காட்சி கலைகளுக்கு இப்படி விசேஷமான சக்தி இருக்கிறது. கிருஷ்ணா கானாமிருதத்திலே ஒரு ஸ்லோகம், கஸ்தூரி திலகம் லலாட பலகே வத்சஸ்தலே கௌஸ்துபம் நாசாக்ரே நவமௌதிகம் கரதலே வேணும் கரே கங்கணம் சர்வாங்கோ ஹரிசந்தனம் ச கலயன் கண்டே ச முக்தாவளிம் கோபஸ்திரீ பரிவேஷ்டிதோ விஜயதே கோபால சூடாமணி என்றிருக்கிறது. பாலகிருஷ்ணன் நெற்றியிலே கஸ்தூரி பொட்டும் மார்பிலே கௌஸ்துபமணியும் மூக்கு நுனியில் முத்து பொல்லாக்கும் உள்ளங்கையிலே புல்லாங்குழலும் மணிக்கட்டிலே கங்கணமும் கழுத்திலே முக்தாகாரமும் சர்வாங்கங்களிலும் சந்தன பூச்சும் தரித்துக் கொண்டு இடையர் குலத்துக்கே முடிமணியாக கோபிகாத்திரிகள் புடைசூழ பிரகாசிக்கிறான் என்று இது வர்ணிக்கிறது. இதை வாயால் சொல்லி காதால் கேட்டு மணிக்கணக்கிலே சித்திரமாக கொண்டு வந்தால் ஏற்படுகிற ஆனந்தத்தை விட பன்மடங்காக ஒரு தேர்ந்த நடியானவள் பக்தியோடு அபிநயம் பிடித்து ஆடிக்காட்டினால் உண்டாய்விடும். ராதையோ யசோதையோ கிருஷ்ணனுக்கு இப்படி திலகமிட்டு சந்தனம் பூசி கங்கணஹாரம், புல்லாக்கு முதலியவற்றை போட்டு விடுவதாக பக்தி கல்பனையில் அபிநயித்து காட்டினால் பரவசமாயிருக்கும். புல்லாக்கை பற்றி சொல்கிறேன். ஸ்திரீ ரூபங்களில் ரொம்ப அழகு லலிதாம்பிகை, புருஷர்களில் ரொம்ப அழகு ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி. இந்த இரண்டு பேரின் அழகும் சேர்ந்து ஸ்திரீ புருஷ சௌந்தர்யம் முழுக்க வாய்ந்தவர் கிருஷ்ணர் என்று ஒரு ஸ்லோகம் இருக்கிறது. இப்படி ஸ்ரீ லட்சணமும் அவரிடம் இருப்பதால் தான் நகைகளில் புல்லாக்கையும் சொல்லியிருக்கிறது. இந்த நகைகளையும் இன்னும் இதில் சொல்லாமல் விட்ட மயில் பீலி, மகர குண்டலம், பீதாம்பரம், தண்டை, கொலுசு எல்லாவற்றையும் சேர்த்துக்கொண்டு ஆடிக்காட்டினால் இவற்றை சூட்டுகிற ராதையின் பிரேமை அல்லது யசோதையின் வாத்சல்யம், அதற்கு பாத்திரமாகிற கிருஷ்ணனின் குறும்பு, கருணை முதலான பாவங்கள் ஆகியவற்றையும் அபிநயித்து காட்டினால் நாம் அந்த கிருஷ்ணலோகத்துக்கே போய்விட்ட உணர்ச்சியை உண்டாக்கிவிடலாம். கோபிகா ஸ்திரீகள் மாத்திரமின்றி நாமும் புடைசூழ நமக்கு நடுவிலேயே பகவான் இருக்கிறார் போன்ற அனுபவத்தை அடைந்து விடலாம். கிருஷ்ண கானாமிருதம் நேத்ராமிருதமாக கண்ணுக்கும், ஹிருதயாமிருதமாக உள்ளத்துக்கும் தித்திக்கும் நல்லது கெட்டது இரண்டையும் மனசில் ஆழப் பதிப்பதற்கு காந்தர்வ வித்தியைகளுக்கு சக்தி இருக்கிறது. நாம் தான் புத்திசாலிகளாக இவற்றில் நல்லதை மட்டும் பெரும்படியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆபாசமாக சித்திரம் போடலாம், சிலை பண்ணி வைக்கலாம், அது மனசை தீவிரமாக கலக்கத்தான் செய்யும். இதற்கு பதில் ஒரு தெய்வ ரூபத்தை சித்திரமாக போட்டு பார்த்தால், சாக்ஷாத் அம்பாளுக்கு ஒரு விக்கிரகம் பண்ணி பார்த்தால் எவ்வளவு பாராயணம் தியானத்திலும் உண்டாகாத பக்தியும் ஆனந்தமும் இதன் தரிசனத்திலேயே பெறலாம்.
சௌந்தர்யலகரி ஸ்லோகம் இருக்கிறது, தேவாரம், ஆழ்வார் பாசுரம், தாயுமானவர் பாடல், இப்படி தமிழில் கணக்கு வழக்கு இல்லாமல் தெய்வ சம்பந்தமான அனுபவ வாக்குகள் இருக்கின்றன. இவற்றை வெறுமே படித்தாலே மனசை தொடுகின்றன. ஆனால் பாவமறிந்து அதற்கு பொருத்தமாக ராகம் போட்டு கானம் செய்து விட்டாலோ நம் கல் நெஞ்சை கூட கரைந்து போகிறது. அடுத்தது தேவார திவ்ய பிரபந்த மரபுகள். இதனால்தான் தேவார கர்த்தர்களான அப்பர், சுந்தரர், சம்பந்தர் முதலானவர்களே அவற்றை பண் என்கிற ராகங்களில் அமைத்து ஈஸ்வரார்ப்பணம் செய்திருக்கிறார்கள். இசையே வடிவானவன் என்று ஈஸ்வரனை பலவிதத்தில் சங்கீதத்தில் ஈடுபட்டவனாக வர்ணித்தும் இருக்கிறார்கள். ஒரு பெரிய ட்ரெடிஷன் வேதங்களை ஸ்வரம் மாறாமல் எத்தனையோ யுகங்களாக காத்து கொடுத்து வந்திருக்கிறது என்றால், தமிழ்நாட்டுக்கு ஒரு பெருமையாக இன்னொரு ட்ரெடிஷனல் ஓதுவா மூர்த்திகள் சுமார் 1400 வருஷங்களாக தேவார பண்களை மூல ரூபத்தில் காப்பாற்றி கொடுத்து வந்திருக்கிறார்கள். பூஜையிலேயே நீராஜனத்துக்கு பிறகு ஓர் அங்கமாக பிரதோஷ பாஷை பாட்டுக்கள் பாட வேண்டும் என்றிருக்கிறது. பிரதேச பாஷை பாட்டுக்கள் பாட வேண்டும் என்றிருக்கிறது. அந்தப்படி கோவில்கள் தோறும் தேவாரம் ஓதும்படியாக சோழ ராஜாக்கள் மானியம் கொடுத்து இந்த இசை மரபை வளர்த்து விட்டிருக்கிறார்கள். திவ்ய பிரபந்தங்களும் பண்களில் பாடப்பட்டு வந்தவைதான். ஆனால் பிற்பாடு இப்போது சொல்கிற மாதிரி ராகமில்லாமல் ஏதோ ஒரு பிரசாரத்தில் சொல்வதாக ஆகிவிட்டது. வைஷ்ணவ ஆச்சாரியார்கள் இந்த பிரபந்தங்களை தமிழ் வேதம் என்று கொண்டாடினால் மட்டும் போதாது, எப்படி வேதமானது முழுக்க பாட்டாக இல்லாமல் 2-3 ஸ்வரங்களில் மட்டுமே ஏற்றி இறக்குகிற மாதிரி ஓதப்படுகின்றனவோ, கிட்டத்தட்ட அப்படித்தான் இந்த தமிழ் மறையையும் ஓத வேண்டும் என்றே இப்படி ஏற்பாடு பண்ணியிருப்பார்களோ என்னவோ. அடுத்தது பக்தி உபசாரமாக என்ற தலைப்பில் வாசிக்கலாம். அது எப்படியானாலும் பூஜா பத்ததியிலேயே பகவானுக்கு சொல்கிற 64 உபசாரங்களில் நிருத்த கீத வாத்தியங்கள் இவற்றை சமர்ப்பிக்க சொல்லி இருப்பதாலேயே இவையெல்லாம் தெய்வீகமானவை என்று தெரிகிறது. வேதஸ்வரங்களின் அடிப்படையிலேயே சங்கீத சப்தஸ்வரங்களை ஏற்படுத்தி இருப்பதும், மந்திர சாஸ்திரத்தில் உள்ள முத்திரைகளையே பரதநாட்டியத்திலும் வைத்திருப்பதுமே போதும் நம்முடைய காந்தர்வ கலைகளுக்கு உள்ள உயர்ந்த தெய்வீக ஸ்தானத்தை காட்டுவதற்கு. நம் மனசு ரொம்பவும் சஞ்சல சுபாவம் உள்ளதாகையால் தெய்வ சம்பந்தமான நூல்களையும் ஸ்தோத்திரங்களை நாமே படிக்கும் போதும் சொல்லும் போதும் கூட மனசு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வேற எங்கேயோ ஓட ஆரம்பிக்கிறது. ஆனால் இந்த சலன மனசையும் இழுத்து அதிக நாழி தன்னில் தோய்த்து வைத்துக் கொள்ளும் சக்தி சில்ப கீத கலைகளுக்கு இருக்கிறது. ஒரு அழகான சிற்பம், சித்திரம் என்றால் நீண்ட நாழி அதையே நாம் பார்த்து கொண்டிருக்கும்படி பண்ணுகிறது. பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சாலப் பரிந்து குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமின் சிழிப்பும் பொன்னாரும் ஏனியனே போன்ற பக்தி பரவசத்தில் பிறந்த அமிர்த வாக்குகளை நாமாக சொல்லும்போது அந்த அமிர்தத்தை அரை நிமிஷம், ஒரு நிமிஷம்தான் ருசி பார்க்க முடிகிறது என்றால், இவற்றையே அதன் பாவத்திற்கு ஏற்ற உருக்கமான ரக்தி ராகங்களிலோ கம்பீரமாயிருக்கிற கனராகங்களிலோ இழைத்து இழைத்து பலுக்கி பலுக்கி கானம் செய்தால் 1/4 மணி 1/2 மணி கூட ஒரு விருத்தத்தையே விந்யாசம் செய்தாலும் அவ்வளவு நேரம் மனம் அதிலே தோய்ந்திருந்து தெய்வ ஸ்மரணத்தில் விலகாமல் இருக்கிறது. அமிர்தத்திலேயே ஒரு தேவஜாதி மாம்பழத்தை ஊறப்போட்டு விட்டால் அதை எப்படி ரொம்ப நாழி கொஞ்சம் கொஞ்சமாக ஆஸ்வாதம் பண்ணலாமோ அப்படி அமிர்த வாக்கு சங்கீத பழத்தில் ஊறும்போது ஆகிறது. அதனால் நாம் தப்பாக பிரயோஜனப்படுத்திக் கொள்வதால் கீதமும் நிருத்தியமும் சித்த விகாரத்தை உண்டாக்குவதாயிருந்தாலும் வாஸ்தவத்தில் இவை நம்முடைய சலன சித்தத்தை ஈஸ்வரனிடம் நன்றாக நிறுத்தி அப்புறம் அந்த லைப்பில் ஈஸ்வரன் என்று கூட ஒன்று தெரியாமல் சித்தமே சமாதியில் நிறுத்தப்படுவதற்கு உபயோகமாகிறது. அலைபாயும் சித்தத்தை நிலைபாவ வைக்க கலை உதவுகிறது. அதனால்தான் பூஜையின் உபசாரங்களில் சேர்த்தார்கள். அடுத்தது ஜாதி தர்மம்.
ஈஸ்வரனுக்கு நாட்டிய உபசாரம் நடக்க வேண்டும் என்பதில்தான் தேவதாசிகள் என்று ஏற்பட்டது. தேவதாசி என்பதற்கு நேர் தமிழ் தேவு அடியாள், ஈஸ்வரனின் அடிமை என்று அர்த்தம். அவனையே கல்யாணம் பண்ணி கொண்டதாக பொட்டு கட்டி கொண்டு அவனுக்கு நிருத்தியோபசாரம் பண்ண வேண்டியவள். நடைமுறையில் இது வேறு எப்படியோ போய்விட்டது. தேவதாசி தடுப்புச் சட்டம் என்றே சமீபத்தில் சர்க்கார் செய்ய வேண்டியதாகிவிட்டது. தேசத்தின் ஒழுக்கத்தை காப்பாற்ற இப்படி சில காரியம் பண்ண வேண்டியிருக்கிறது. ஆனாலும் சாஸ்திரபூர்வமாக விதித்த ஒரு உபச்சாரம் சுவாமிக்கு நடப்பதற்கில்லாமல் ஆகிவிட்டதே என்றும் இருக்கிறது. தேச ஒழுக்கத்தை காப்பாற்றவோ வளர்க்கவோ வேறே செய்ய வேண்டியவைகளை செய்வதாகவும் காணோம். இழுக்கத்தைத்தான் தினமும் பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவதாசி ஒழிப்பு ஒரு பக்கம் பண்ணிக்கொண்டு இன்னொரு பக்கம் கலை அபிவிருத்தி என்று குலஸ்திரிகளையெல்லாம் மேடைக்கு ஏற்றி டான்ஸ் பண்ண வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பெருகிய மனுஷியர்கள் வீட்டு பெண் குழந்தைகளுக்கு அக்ஷராபியாசம் மாதிரி பரதநாட்டியமும் அபியாசமும் ஏற்பட்டுவிட்டது. ஸ்ரீரூபத்திலே ஒரு சதசிலே மேடை ஏறி ஆடை அலங்காரங்களோடு நவரத்தங்களையும் காட்டி ஆடுகிறதென்றால் அதனால் சாதாரண மனுஷியர்கள் இருக்கிற ஸ்திதியில் நான் சொல்ல வேண்டாம். நமக்கு ரூபமாயிருக்கிறது, ஆடத் தெரிகிறது, சபையை வகீகரித்து அப்ளாஸ் வாங்க முடிகிறது என்றால் அப்புறம் ஏன் சினிமாவில் சேர்ந்து இன்னும் ஜாஸ்தி புகழ் வாங்கக்கூடாது என்று ஆசை உண்டாகிறது. குலஸ்திரீகளுக்கு இப்படிப்பட்ட எண்ணங்கள் உண்டாகி பல பேரோடு நடிப்பது ஜனரஞ்சகம் என்பதாக இறங்கிக் கொண்டே போவது என்றெல்லாம் ஆகின்றன. கலையை வளர்க்க வேண்டியதுதான். அதற்காக அதைவிட இந்த தேச பெருமைக்கு மூச்சாக இருக்கிற ஸ்ரீ தர்மத்தை பலி கொடுக்க வேண்டியதில்லை. இதையெல்லாம் யோசிக்காமல் சமூக சீர்திருத்தம், கலை வளர்ச்சி என்று செய்கிற காரியங்கள் தேவதாசிகள் என்று ஒரு ஜாதி மட்டும் தனியாயிருப்பானேன் என்று இப்போது எல்லாவற்றையும் டெமோக்ரட்டைஸ் பண்ணி பார்ப்பதாகத்தானே இருக்கிறது. இப்படித்தான் சொல்லத் தோன்றுகிறது. எல்லா கலைகளையும் தொழில்களையும் ஒழுங்காக வளர்ப்பதற்குத்தான் வர்ண வியவஸ்தை, ஜாதி வியவஸ்தை ஏற்படுத்தப்பட்டது. ஏதாவது ஒரு ஜாதியில் வியவஸ்தை கெட்டிருந்தாலும் அதை சீர்படுத்தி அதற்கான தொழிலை அதனிடமே விட்டு வைப்பதுதான் பொது தர்மம் கெடாமல் இருப்பதற்கு வழி. ஒரு ஜாதியில் தப்பு இருக்கிறது என்று ஜாதியை எடுத்து விடுகிறோம் என்றால் அந்த தப்பு சர்வஜன வியாபகமாக ஆவதில்தான் முடியும். இந்த காலத்தில் எதற்கெடுத்தாலும் ஜாதி போக வேண்டும் என்பதே முழக்கமாயிருந்தாலும் வாஸ்தவத்தில் சமூகத்துக்கு அவசியமான ஒவ்வொரு தொழிலுக்கும் என்றே ஒவ்வொரு ஜாதி என்ற ஏற்பாட்டை போல் பொது சமுதாய காரியம் சீராக நடைபெற ஒரு ஆல்டர்னேட்டிவ் இல்லை. தப்பு நடந்தாலும் அதுவும் ஒரு சின்ன வரம்புக்குள் லோக்கலைஸ் ஆகிவிடும். அதை சரி செய்து விடலாம். ஜாதி இல்லை என்று எடுத்தால் கட்டிலே பிடிக்கிற சீழ் இருந்த இடத்தோடு நிற்கும்படி தடுத்து ஆபரேட் பண்ணாமல் அதை தேகம் பூராவும் இரத்த ஓட்டத்தோடு சேர்த்துவிட பண்ணுகிற மாதிரிதான் ஆகிறது. சாஸ்திரப்படி ஆயுர்வேதத்தை அபியசிக்க வேண்டிய வைத்தியனுக்கு அம்பஷ்ட ஜாதி என்று பெயர். இது எப்படியோ நாவிதனுக்கு சம்பந்தப்பட்ட பேராக பின்னாளில் வந்திருக்கிறது. 2 தலைமுறைக்கு முன்கூட நாவிதர்கள் கையில் பட்டு போட்டு நாடி பார்த்து மருந்து சொல்லியும் வந்தார்கள். இப்படியே காந்தர்வ வேதத்தை அபியசிக்க வேண்டியவர்கள் பரத ஜாதியினர், பரதபுத்திரர்கள் என்பவர்கள். பரத சாஸ்திரம் எழுதின பரத ரிஷியின் பெயரிலே ஏற்படுத்தப்பட்ட ஜாதி. இதிலே எத்தனையோ தர்ம வியவஸ்தைகள். நாடகத்தில் தம்பதிகளாகவோ பரஸ்பரம் பிரேமை கொண்டவர்களாகவோ 2 பாத்திரங்கள் வருகிறார்கள் என்றால் அவர்கள் நிஜ வாழ்க்கையிலும் தம்பதியாகவே இருக்க வேண்டும். எவன் வேண்டுமானாலும் எவளோடு வேண்டுமானாலும் நடிக்கலாம் என்ற அநியாயம் கிடையாது. நாடகம் ஆரம்பிக்கும் போது அதை அறிமுகம் பண்ணுபவனும் நடத்தி வைப்பவனுமான சூத்திரதாரன் வருவான். இவனுக்கு பெண்டாட்டியாக வருகிற நடியை கூப்பிடுவான். நிஜ வாழ்க்கையில் இவனுக்கு சம்சாரமாயிருப்பவள் தானே உடனே டிராமாவிலும் வருவாள். இவனுக்கு அசிஸ்டண்டாக பாரிபார்சவகன் என்று ஒருவன் வந்தால் அப்போது பாரிபார்சவிக்காக அவனுடைய பெண்டாட்டியேதான் வருவாள். நடன் நடி என்ற ஆக்டர் ஆக்ட்ரஸ் இருவரும் வாஸ்தவத்திலேயே சதிபதிகளாக இருக்க வேண்டும் என்பது நாடக சாஸ்திர ரூல். ஒரு நாடகத்தில் சிருங்கார ரசம் பிரதானமாக இருந்தாலும் கூட அதிலே விகாரத்தை உண்டு பண்ணும் சேஷ்டைகளை ஸ்ரீயும் புருஷனும் மேடை மேல் நடித்துக் காட்டக்கூடாது என்பதே விதி. இம்மாதிரி சம்பவங்களை கதாநாயகி சகியிடம் சொல்வதாகவோ
சகி வேறு யாரிடமோ சொல்வதாகவோ அல்லது கதாநாயகன் தோழனான விதூஷகன் சொல்வதாகவோ வருமே ஒழிய நடித்துக் காட்டுவதாக வராது. தார்மீகமான இந்த அம்சங்களை எடுத்துக்காட்டி இப்படித்தான் இப்போதும் சினிமா டிராவிலே செய்ய வேண்டும் என்று இளையாற்றாங்குடி சதஸில் ஒரு தீர்மானம் போட்டோம். ஏதோ என் திருப்திக்கு போட்டதோடு சரி. புருஷனே பெண் வேஷமும் போட்டால் தப்பில்லை என்று 50-60 வருஷத்துக்கு முந்தி நினைத்து அநேகமாக அப்படித்தான் டிராமா நடந்து வந்தது. பிராமண ஜாதியில் பிறந்த பலர் பிடிவாதமாக பாடி பேசி டிராமாவில் பிராபல்யமாக விளங்கி வந்தார்கள். ஆனால் தர்மசாஸ்திரத்திலே பெண் வேஷம் போட்ட புருஷன் வேஷம் போட்ட பெண் 2 பேரையும் பார்த்தாலே தோஷம் என்று சொல்லி இருக்கிறது. வாஸ்தவமாகவே சதிபதியாயுள்ள ஆணும் பெண்ணும் டிராமாவிலே ஜோடியாக வந்தால்தான் அவர்களை ரொம்பவும் சிருங்கார சேஷ்டிதமாக நடித்து காட்ட பண்ணுவது பண்பு குறைவான காரியம் என்று கட்டுப்பாட்டில் வைத்திருக்க தோன்றும். ஆணே ஆணோடு நடிக்கிறான் அல்லது பெண்ணே பெண்ணோடு நடிக்கிறார் என்றால் அவர்கள் தொட்டுக்கொள்ளும்படி விட்டால் கூட தப்பு ஒன்றுமில்லையே என்று நினைத்து அப்படி விடத் தோன்றும். இது அவர்களுக்கு தப்பில்லை, ஆனாலும் பார்க்கிற அத்தனை பேருக்கும் மனோவிகாரம் உண்டாகத்தானே செய்யும். இதனால்தான் ஆணே பெண் வேஷம் போடுவது அல்லது பெண் ஆணாக நடிப்பது இரண்டுக்குமே இடம் கொடுக்க கூடாதென்று தர்மசாஸ்திரம் வைத்துவிட்டது. அதற்கு ஒரு ஜாதி என்று தொழில்களையெல்லாம் முறைகட்டு போகாதபடி வரம்பு கட்டி காப்பாற்றியிருக்கிறது. இதன்படி பிராமணனாக பிறந்தவன் உள்பட மற்ற எந்த ஜாதியரும் பாட்டு, நடனம், நடிப்பு முதலானவற்றை தொழிலாக நடத்தப்படாது. தன் ஆத்மசேமத்துக்காக எவன் வேண்டுமானாலும் நாதோபாசனை மற்ற கலைகளின் உபாசனை பண்ணிக்கொள்ளலாம். பக்த ஜனங்களுக்காக நாமகீர்த்தனம் பண்ணலாம், உச்சவிருத்தி பஜனை பண்ணலாம். மற்றபடி தொழிலாக வைத்துக்கொண்டு கச்சேரி பண்ணி பணம் வாங்குவது கூடாது. இதை ஜீவனோபாய தொழிலாகவே பண்ணி பணம், பரிசு, பட்டம் எல்லாம் வாங்க அதிகாலம் உள்ளவர்கள் பரத ஜாதியினர்தான். நம் சீமையில் மேளக்கார ஜாதி என்று சொல்வார்கள். இப்போது இசை வேளாளர்கள் என்ற வார்த்தை பத்திரிகைகளில் அடிபடுகிறது. அந்த ஜாதி பெண்டுகள் கோயில்களில் ஆடினார் போல புருஷர்கள் தெய்வ சாநித்தியத்தில் உற்சவ பவனியில் மேளம் வாசிப்பது முக்கியமாய் கருதப்பட்டது. சதிர்கோஷ்டிக்கே சின்ன மேளம் என்றுதான் பேர். நாயனம், தவில், ஒத்து, ஜால்ரா கொண்ட கோஷ்டி பெரிய மேளம் என்றும், நாட்டியம் பண்ணுபவர்கள் நட்டுவனார், பாட்டு பாடுகிறவர், பக்கவாத்தியம் வாசிப்பவர்கள் ஆகியோரை கொண்ட சதிர்கோஷ்டி சின்ன மேளம் என்றும் சொல்லப்பட்டு வந்தன. இப்படி குறிப்பாக 2 மேளத்தில் அந்த குறிப்பிட்ட ஜாதி அடங்கிவிட்டதால் தான் போலிருக்கிறது பிராமணன் வாய்ப்பாட்டு, வாத்தியங்கள் முதலியன எல்லாம் கற்றுக்கொண்டு தொழில் செய்தாலும் இது தவிர ராஜாங்கம், கம்பெனி, மிலிட்டரி என்று வேலை பாக்கியில்லாமல் எல்லாவற்றுக்கும் போனாலும் மேளம், நாயனம் மட்டும் வாசிப்பதென்று போகவில்லை போலிருக்கிறது. எனக்கே இவன் எப்படி இது ஒன்றை மட்டும் விட்டு வைத்திருக்கிறான் என்று புரியாமல் தான் இருக்கிறது. இப்போது பேசிக்கொண்டு போகிற போதுதான் இப்படி ஒரு காரணம் இருக்குமோ என்று தோன்றுகிறது. வாழ்க்கை தொழிலாக இன்னார் எடுத்துக்கொள்ளலாம் என்று வைத்தது சமூகத்தில் போட்டா போட்டி இல்லாமல் இருப்பதற்குத்தான். அதனால்தான் ஒன்று தாழ்ந்தது என்று ஆகிவிடாது. வயிற்று சம்பந்தமான தொழில் என்பதோடு சேர்க்காமல் ஆத்ம சம்பந்தமாக பார்த்தால் கீத வாத்திய நிருத்தியங்களுக்கு ரொம்ப உயர்ந்த ஸ்தானம் உண்டு.